சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக வட்ட செயலாளர் கோட்டூர்புரம் சண்முகம் ஆகியோர் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை ஆதாரங்களும் அழிக்கப்பட்டிருப்பதாக பகீர் கிளப்பியுள்ளார். அவருடைய வீடியோ குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விளம்பர திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதற்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த கொடூரமே முக்கிய ஆதாரமாகும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக விளம்பர திமுக அனுதாபியான கோட்டூர்புரம் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் செய்யக்கூடாது என்று கடந்த 2ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த நிலையில் அடுத்த திருப்பமாக இந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை எழுப்பிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக CDR எனப்படும் கால் டீட்டெயில் ரெக்கார்டு அடிப்படையில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறியுள்ளார். முக்கிய குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுத்திருப்பது சந்தோஷமான விஷயம் என்றாலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைப்பதற்கான வேலையை அரசு முழுமையாக செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அன்றே ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டு பின்னர் 25ஆம் தேதி மீண்டும் கைது செய்யப்பட்டதாக கூறிய அண்ணாமலை அவரை எதற்காக வெளியில் விட்டார்கள், இதில் சம்பந்தப்பட்டிருப்பது யார், அந்த அளவுக்கு திமுகவில் உள்ள சில தலைவர்களுக்கு பதற்றம் ஏற்பட்டது ஏன் என்று அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அழிக்கவா, செல்போன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா, இல்லை செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா? இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? சம்பவம் நடந்த பின்னர் பிளைட் மூடில் இருந்த ஞானசேகரின் செல்போன் அதிலிருந்து வெளியே வந்த பின்னர் முதல் அழைப்பாக காவல்துறை அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக அண்ணாமலை கூறினார். அந்த அதிகாரி பின்னர் ஞானசேகரிடம் பேசியுள்ளார். இது எதற்காக என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். 8:55க்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்றான். அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. நீங்க கேட்கல, என்னங்க அரசியல் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க, பேசலாம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். குற்றம் நடந்த அடுத்த நாள் டிசம்பர் 24ஆம் தேதி திமுக 170வது வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்திடம் ஞானசேகரன் 6 முறை பேசியதாகவும், அன்று இரவு அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கோட்டூர் சண்முகமும் பேசியதாகவும் கூறிய அண்ணாமலை 24ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாள் என்றும் அன்று ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 24ஆம் தேதி பதட்டம், காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல, நான் புதுசாக பொருளை கலப்பினீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கான். அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது?
கோட்டூர்புரம் சண்முகம் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை நடத்தாதது ஏன் என்று வினவியுள்ள அண்ணாமலை, 2 காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து எஃப்ஐஆர் வேண்டாம், வாழ்க்கை கெட்டுவிடும் என்று மிரட்டியதாக கூறினார். திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம், அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருவரும் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் என்றும் அண்ணாமலை கூறினார். டிசம்பர் 24ஆம் தேதி பல விஷயங்கள் நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர், தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார்? அதனால் 24ஆம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அங்கதான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.